श्री राम जय जय राम। 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 जय श्री राम। अरे जे झालेची नाही त्याची वार्ता उससी काही, तथापि सांगो जेणे काही संशय नुरे। दोरी करिता भुजंग, जळा करिता तरंग, मार्तंडा करिता चांग, मृग जलवाहे। कल्पने करिता स्वप्न दिसे, सिंपी करिता रूपे भासे, जळा करिता गारवसे निविष्य एक। माती करिता भिंती जाली, सिंधू करिता लहरी आली, तिळा करिता पुतळी दिसो लागे। सोन्या करिता अलंकार, तंतू करिता जाले चीर, कासवा करिता विस्तार हाता पायांचा। तूप होते तरी थिजले, तरी करिता मीठ झाले, बिंबा करिता बिंबले प्रतिबिंब। पृथ्वी करिता जाले झाड, झाडा करिता छाया वाढ, धातू करिता पवाड उंच नीच वर्णाचा। आता असो हा दृष्टांत, अद्वैता सकैचे द्वैत, द्वैते विण अद्वैत बोलताच नये। जय श्री राम। जय श्री राम. சத்குருநாத்தாளா இருக்கக்கூடிய சமர்த்த ராமதாசர் இடத்துல ஸ்ரோதாக்கள் கேட்ட கேள்வி ஆழமான கேள்வி, ஞான பூர்த்தியாக இருக்கக்கூடிய கேள்விதான். கேள்வி ஏதோ கேட்கணுமே அப்படிங்கிறதுக்கு கேட்காமல் உண்மையான ஞானத்தை பெறணும் அப்படிங்கிற உண்மையான ஒரு ஆர்வத்தோட கேட்ட கேள்வி. அதனாலேயே அவ கேட்ட கேள்விக்கு பொறுமை காத்து கேட்கிறார் சமர்த்த ராமதாசர். அது கேட்டதுக்கு அப்புறம் ஸ்ரோதாக்கள் கேட்ட கேள்வியே அடுக்கி தானே ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்லி அவ கேட்காத விஷயத்தையும் அது கூட சேர்த்து இதுக்கு முன்னாடி இருக்கிற சமாசத்துல நம்ம அனுபவிச்சோம். சாராம்சமா தானே சொல்லறார். பலவிதமான வாதங்கள் இது மாதிரி முன்னும் பின்னும் இருக்கும். அதனால ஸ்ரோதாக்களே சாவதானமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கேளுங்கன்னு சொல்லி சாராம்சமா தானே சொன்னார். மாயா மித்யா கலோ வாலி பரீதே பிரம்ம கைசி ஜாலி. மாயை அப்படிங்கிறது மித்யை அப்படிங்கிறதுக்கு மனசுக்கு புரியறது. ஆனால் நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் இருக்கே, அதனிடத்திலேருந்து அந்த மாயை எப்படி வந்ததுங்கிறது தான் புரியல. மகாவீத்தே நிர்குண கேலி தரீத்தே மூலீச்ச மித்யா. நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் மாயையை நிர்மாணம் பண்ணித்து அப்படிங்கறது என்னால ஒத்துக்க முடியல. அப்படிங்கிறது தான் நீங்கெல்லாம் கேட்ட கேள்விகளுக்கு சாரம். ஏன்னா மித்யா சப்த காஹிச்சனாகி, மித்யா அப்படின்னு சொன்னோம்னா எதுவும் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். எதுவும் இல்லைன்னு ஒருத்தன் நிர்மாணம் பண்ண முடியுமா? தேதே கேலே கோனே காயி, எதுவும் இல்லை அப்படின்னு ஒண்ணு நிர்மாணம் பண்ண முடியாதே. அதுவும் பிரம்மம் எது நிர்குணமாக இருக்கோ அது பிரம்மம் நிர்குணமாக இருக்கிற பிரம்மம் ஒண்ணு பண்ணித்துனா அது பிரம்மமுக்கு எதுவும் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. பண்ண வேண்டிய தேவையே இல்லாத பிரம்மம் ஒண்ணு பண்ணித்து அதுவும் எதுவும் இல்லைன்னு ஒண்ணு பண்ணித்துன்னு சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஹேஹி அகடித்த நடக்காத விஷயம் இது. கர்த்தா டாயிச்சா அரூப. யாரணி இந்த மாயை கர்த்தான்னு சொல்றையோ அந்த கர்த்தாவோ எந்த ரூபமும் இல்லாதவர் தான் இந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது. கேலே தேஹி மித்யாரூப. எந்த ரூபமும் இல்லாம இருக்கக்கூடிய பிரம்மம் ரூபத்தை சிருஷ்டித்துன்னு சொல்றேன், அப்புறம் சிருஷ்டிச்ச ரூபம் மித்யே, அது இல்லவும் இல்லைன்னு சொல்றேன். அதனால இங்கதான் நம்மளுக்கு வரக்கூடிய குழப்பம். இந்த குழப்பத்தை நம்ம அடுத்த சமாசத்துல நிவாரணம் பண்ணுவோம்.
அப்படிங்கறத சொல்லிதான் முடிச்சார் சமர்த்தர். மூணாவது சூக்ஷ்ம ஆசங்கா நிரூபணம் அப்படிங்கிறது மூணாவது சமாசம் தோ ஆரம்பிக்கிறார். அரே जे झालेची नाही त्याची वार्ता पुसती काही तथापि सांगो जेणे काही संशय नरे. ஒரு விஷயம் பா, जे झालेची नाही, எது உற்பன்னமே ஆகலையோ அதன் விஷயத்துல தியாச்சி வார்த்தா புசசி காயி, அதன் விஷயத்துல என்ன எத்தனை பேச்சு, அதான் ஒன்னும் ஆகவே இல்லையே, அதை பத்தி என்ன எத்தனை பேச்சு. ஆனாலும் ததாபி சாங்கோ ஜேனே காயி சம்சய நுரே, ஆனாலும் அந்த கேள்வி வரதுனாக்கா அந்த கேள்வி வரதுக்கு காரணம் பலவிதமான சம்சயங்கள் இருக்கிறதுனாலதான் நிச்சயமாக இந்த சமாசத்துல அந்த சம்சயங்களை நான் நிவாரணம் பண்ணுறேன். எது உற்பன்னமே ஆகலையோ அதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்றார். இந்த மாயைய பத்தியே, இந்த பிரபஞ்சத்தை பத்தியே. அதுக்கு அத்வைதமாகவே இருக்கக்கூடிய பலவிதமான திருஷ்டாந்தங்கள் இருக்கே, அந்த திருஷ்டாந்தங்களை வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறார். தோரி கரிதா புஜங்க, ஜலா கரிதா தரங்க, மார்த்தண்டா கரிதா சாங்க, மிருகஜலவாகி. இருக்கிறது பாம்பு, இல்லாத இருக்கிறது கயறு, இல்லாதது பாம்பு. கயத்தை பார்த்து பாம்பு அப்படின்னு நினைக்கும் பொழுது எது இருக்கு? கயிறு தான் இருக்கு. எது இல்ல? பாம்பு. ஆனா எது இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம்? பாம்பு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். கயத்தை பார்த்து பாம்பு இருக்குன்னு நினைச்சுன்றது நம்மளுடைய அஜ்ஞானம் தான் காரணம். இது ஒரு உதாரணம். அடுத்தது ஜலாகரிதா தரங்க. ஒரு தடாகத்துல ஒரு வஸ்து, ஒரு கல்லை எதையா விட்டு எரிஞ்சோமானால் அதுல ரிப்பிள்ஸ் உண்டாகிறது, தரங்கம் அப்படிங்கிறது. அந்த தரங்கம் உண்மையாக இருக்கோ இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு, அப்புறம் அது இல்லை. அது இருக்கிறது வரையிலும் அந்த ஜலத்துல பலவிதமான ரூபங்கள் நம்மளுக்கு தெரியறது. ஆனா அந்த ரூபங்கள் எது தெரியறதோ அந்த ரூபம் தனிப்பட்ட முறையில ஒரு வஸ்து இல்ல, எல்லாமே ஜலம்தான். ஆனா ஜலத்துக்குள்ள தெரியக்கூடிய ஆகாரம் தான். அது கல்ல விட்டு எரிஞ்சத்தினால் அந்த ஆகாரம் தெரிஞ்சது. அது மாதிரி கல்ல விட்டு எரிஞ்சத்தினால தாத்காலிகமாக தெரியறது தானே அந்த ஆகாரம். தாத்காலிகமாக அந்த ஆகாரம் தெரியும் பொழுது அந்த ஆகாரத்தை பார்த்து ஒரு வஸ்துன்னு சொல்லிட முடியுமோ? ஒரு வஸ்துவாக தென்பட்டாலும் ஒரு வஸ்துன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. ஏன்னா அது ஜலம்தான். மார்த்தண்டா கரிதா சாங்க மிருகஜலவாக. அது மாதிரி காணல் நீர், மிராஜ் அப்படின்னு சொல்றது. நீர் இருக்கிற மாதிரி தெரியறது, ஆனா நீர் இருக்கோ? நீர் அங்க இல்ல, ஆனா நீர் இருக்கிற மாதிரி தெரியறது. அதுவும் எதனால அந்த நீர் இருக்கிற மாதிரி தெரியறது? சூரிய கிரணத்தினாலேயே. எந்த சூரியன்ல நீரே கிடையாதோ அந்த சூரியனோட கிரணத்தினால நீர் இருக்கிற மாதிரி தெரியறது. ஆனா நீர் அங்க உண்மையா அங்க இல்லவே இல்லை. இது மூணாவது உதாரணம். கல்பனே கரிதா ஸ்வப்ன திசை. ஒருவன் ஸ்வப்னம் பார்க்கிறான். சொப்னத்தை பார்க்கக்கூடியது என்னென்னலாமோ காட்சிகளை பார்க்கறான், என்னென்னலாமோ விஷயங்கள் காதுல விழறது, எல்லாம் கேட்கறான். 5 புலன்களும் சொப்னத்துல இருந்து ரெஸ்பாண்ட் பண்றது. ஆனால் எதுவும் அது சொப்னமே இல்லை. பின்ன அதெல்லாம் என்னது? தெரியறதே, எல்லா திருஷ்யங்களும் தெரியறது, எல்லா சவுண்டும் கேட்கறது, நம்மளால எவ்வளவு விஷயம் ஃபீல் பண்ண முடியறது. சொப்னத்தை நல்ல சுகந்தம் கூட முகறோம், எல்லாம் சத்தியமா உணர்றோம். அந்த உணர்ச்சி எல்லாம் சத்தியமா இருக்கு, ஆனா எதுவும் சத்தியம் இல்லையே. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கல்பனை தான் காரணம். கல்பனை கரிதா சொப்ன திசை. கல்பனையினால இவ்வளவு உணர்ச்சிகளும் நம்ம அனுபவிக்கிறோம். சிம்பி கரிதா ரூபே பாசே. சிம்பி, சிம்பினா முத்துச்சிப்பி.
அந்த முத்துச்சிப்பியை பார்த்ததுனால் அப்படியே வெள்ளினால பண்ணின மாதிரி இருக்கு. ருப்பே வெள்ளினால பண்ணின மாதிரி இருக்கு அதை பார்த்தா. ஆனா அது வெள்ளியோ? வெள்ளி நினைச்சுன்னு எடுத்துன்னு முடியுமா? இல்ல. அந்த சிப்பிக்கல்ல பார்த்தா பார்க்கறதுக்கு வேணும்னா வெள்ளி மாதிரி இருக்கே தவிர வெள்ளியே இல்ல. ஜலாகரிதா காரவசே. ஹிமாலயம் பக்கம் போச்சுன்னா ஒரு நதியே முழுக்க ஃப்ரோசன் ஆகி ஐஸா இருக்கு. ஜலத்துக்கு ரூபம் அப்படிங்கிறதுக்கு வர்ணம் ரூபங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அதே ஜலம் எதுக்கு வர்ணமே கிடையாதோ அதே உறைஞ்சு போய் ஐஸ் கட்டியா போச்சுன்னா அதுக்கு ஒரு வர்ணமும் வருது, அதுக்கு ஒரு ஆகாரமும் வருது. ஜலத்துக்கு ஆகாரங்கிறது கிடையாது. ஆகாரமே இல்லாத ஜலம் ஐஸ் கட்டியா மாறும்போது ஆகாரமாக ஆகிறது. அதுக்குன்னு ஒரு வர்ணம் கூட வந்துடுறது. ஆனா உண்மையில அது உண்டோ? கொஞ்ச நேரத்துக்கு உருகி விடுத்துனா கிடையாது. ஜலம் தான் அது. எது கிடையாதோ அது இருக்கிறதாக தென்படுறது. நிமிஷ ஏக்க, ஒரு க்ஷணத்துக்கு இருக்கு, ஒரு க்ஷணத்துக்கு இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்றார்? எது இல்லவே இல்லையோ அதை பார்த்து இருக்குன்னு நினைச்சுன்னு அதுதான் சத்தியம் நம்புறையே. அதுக்காக இந்த உதாரணத்தெல்லாம் சொல்றார். மாத்தி கரிதா பிந்தி ஜாலி. ஒரு மதில் செவர் இருக்கு. அந்த மதில் செவர் மண்ணால பண்ணப்பட்டது. மதில் செவர் தானாகவே உண்டாகலையே. மதில் செவருக்கு காரணம் அந்த மண்ணு தானே. அதே இடிச்சு போடுத்துனா திருப்பி மண்ணா போயிட போறது. அந்த மதில் செவர் மண்ணிலேந்து உண்டானதுனால மதில் செவர்னு தனி வஸ்து இல்ல, அது மண்ணே தான். மண்ணுக்கு கொடுத்த ஆகாரம் தான் மதில் செவராக இருக்கு. சிந்து கரிதா லஹரி ஜாலி. சமுத்திரம் இருக்கு. சமுத்திரம் அதுல அலை அடிக்கிறது. சமுத்திரத்திலேந்து தான் அந்த அலை வந்தது. அதுக்காக அந்த அலை தனிப்பட்ட முறையில ஒரு வஸ்துவாக ஆகல. சமுத்திரத்தை பார்க்காமல் அலையமத்தம் ஒருவன் பார்த்தானான் அலை ஒரு வஸ்துன்னு சொல்லுவான். ஆனா அந்த அலை சமுத்திரத்திலேருந்து கிளம்பி வந்ததுன்னு பார்த்ததுன்னா அலையிலேருந்து சமுத்திரத்திலேருந்து வந்ததுதான் இந்த அலை அப்படிங்கிற ஞானம் உண்டாயிடுச்சுன்னா அப்புறம் அந்த அலைய தனியான ஒரு வஸ்துவாக சொல்ல மாட்டானே. அந்த அலைங்கிறது இப்போ இருக்கு, ஒரு க்ஷணத்துல இல்லைன்னு வேற ஆயிடுறதே. அப்போ அந்த அலைதான் இருக்குன்னு சொல்ல முடியாது, சமுத்திரம் தான் இருக்குன்னு சொல்லணும். சமுத்திரம் தான் சாஸ்வதமாக இருந்துருக்கு. அலை இருக்கிற வரையிலும் இருக்கு, அப்புறம் அது இல்லாம போயிடுறது. அலை மித்தியை, அலை சாஸ்வதம் அல்லது. அதே மாதிரிதான் பாம்பு மித்தியை, கயறு சாஸ்வதம். ஒரு தடாகத்துல தரங்கம் உண்டானது மித்தியை, ஆனா தடாகத்தில் இருக்கிற ஜலம் சாஸ்வதம். காணல் நீர் தெரியறது மித்தியை, ஆனா அந்த சூரிய கிரணம் சாஸ்வதம். சொப்பனத்துல சொப்பனம் மித்தியை, ஆனா கல்பனா தான் சாஸ்வதம். முத்துச்சிப்பியில முத்துச்சிப்பி சாஸ்வதம், ஆனா அது வெள்ளி மாதிரி தெரியறதே அந்த வெள்ளி மித்தியை. அது மாதிரி ஜலத்துல ஐஸ் தெரியறது, ஐஸ் கட்டி தெரியறது மித்தியை தான். கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்க போறது. ஆனா அந்த ஐஸ் எதுனாலும் உண்டாச்சோ அந்த ஜலம் சாஸ்வதம். மதில் செவரு மித்தியை, அது எப்போனா அழியும். ஆனா எந்த மண்ணுனால அந்த மதில் செவர் பண்ணப்பட்டதோ அந்த மண்ணு சாஸ்வதம். சமுத்திரத்துல அதுல இருந்து வரக்கூடிய அலை மித்தியை, ஆனா அந்த சமுத்திரம் சாஸ்வதம். அது மாதிரி திலா கரிதா புதளி திசோலாகே. கண்ணு மொழி இருக்கே, திலா அப்படின்னா அந்த பியூப்பில் சொல்றோமே, அதுல ஒருவனுக்கு ஒரு வியாதி உண்டாச்சு. அது வியாதி உண்டானதுனால அவனுக்கு என்னென்னலாமோ ஆகாரங்கள்லாம், என்னென்னலாமோ ரூபங்கள்லாம் தெரியறது. திலாகரிதா புத்தளினக ரூபங்கள், திசோலாகிய ரூபங்கள்லாம் தெரியறது அவனுக்கு. அதெல்லாம் கண்ணுல அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோளாறுனால. அதனால அந்த கண்ணுல இருக்கிற கோளாறுனால இதெல்லாம் தெரியறதுலாம் சத்தியம் சொல்லிட முடியுமா? தெரியறது எல்லாம் அவ்வளவும் மித்திய. ஆனா அவ்வளவும் அவனுக்கு தெரியறது இந்த கோளாறுனால தானே. சோன்யா கரிதா அலங்கார, விதவிதமான அலங்காரங்கள்லாம் இருக்கு. அவ்வளவு அலங்காரமும் தாத்காலிகம் தானே. தங்கத்தினால ஒரு மூக்குத்தி பண்ணிருக்கு. அந்த மூக்குத்தி உருக்கி விடுத்துனா திருப்பி தங்கமா போயிடுறது.
அது எப்பேற்பட்ட செயினா இருக்கட்டும், எப்பேற்பட்ட உத்தியானமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஆபரணமா இருக்கட்டும், எந்த அலங்காரமானாலும் இருக்கட்டும், எதனால அந்த அலங்காரம் பண்ணப்பட்டதோ அந்த தங்கம் சாஸ்வதம், அந்த அலங்காரமாக இருக்கக்கூடிய ரூபம் சாஸ்வதம் இல்லை. தந்தூகரிதா ஜாலே சீர, இவ்வளவு பெரிய துணி இருக்கு, ஒரு பட்டு துணி இருக்கு, எந்த நூலுனால அந்த பட்டு துணியை நெய்யப்பட்டிருக்கோ அந்த நூல் இல்லையானால் அந்த பட்டு துணி கிடையாதே. அப்போ அந்த பட்டு துணியோட எக்ஸிஸ்டன்ஸ் அந்த நூலில் தான் டிபெண்ட் ஆகிறது. அப்போ அந்த நூல் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய வஸ்து, அந்த நூல்னால எப்பேற்பட்ட ஆகாரமாக இருக்கக்கூடிய பட்டு துணியவனா நம்ம பண்ணிவிடலாம். தந்து கரிதா ஜாலே சீர, சீரனாக்கா துணி, தந்து அப்படின்னாக்கா நூலு. காசவா கரிதா விஸ்தார ஹாத்தா பாயாச்சா, ஒரு ஆமை, அந்த ஆமை அதுக்கு தன்னுடைய தலையும் 4 காலையும் உள்ள ஷெல்குள்ள இழுத்துக்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி அதுக்கு உண்டு. அப்படி எல்லாத்தையும் இழுத்துண்டு உள்ள இருந்து இருக்கும் பொழுது அந்த ஆமை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காலையும் தலையும் அந்த ஷெல்குள்ளேந்து வழியில எடுத்துட்டு அந்த நடக்க ஆரம்பிச்சுன்னா அது ஆகாரமே மாறி விடுத்தே. காசவா கரிதா விஸ்தார ஹாத்தா பாயாச்சா. அப்போ அது வழியில காயும் காலையும் எடுத்ததுக்கு அப்புறம் ரூபம் மாறி விடுறது, கையும் காலையும் உள்ள இழுத்துண்டா அது ரூபம் வேறையா இருக்கு. தூப ஹோத்தே தரி திஜலே, நெய் இருக்கு, நெய் உறைஞ்சு போனால் அதுக்கு ஒரு ரூபம் உண்டாகிறது, உருக்கி விடுத்தினால் அது ரூபம் மாறி விடுறது. தரி கரிதா மீட்ட ஜாலே, சமுத்திர ஜலம்தான், ஆனா அந்த சமுத்திர ஜலம் வத்தி போனா உப்பா ஆகிறது. சமுத்திர ஜலம் வத்தி போறது வரைக்கும் தான், சமுத்திரம் வத்தி போனதும் அது உப்பு தான். பிம்பா கரிதா பிம்பலே பிரதிபிம்ப, ஒருவன் தனியா இருக்கான், ஒரு ரூம்குள்ள பிரவேசிக்கிறான். பிரவேசிச்சதும் அங்க ஒரு பெரிய நிலக்கண்ணாடி, அந்த நிலக்கண்ணாடியில அவனுடைய பிரதிபிம்பம் தெரியறது. அவனுடைய பிரதிபிம்பம் அங்க தெரிஞ்சுடுத்து அப்படிங்கறதான் அந்த ரூம்ல 2 பேர் இருக்கான் நான் சொல்ல முடியாதே, ஒத்தந்தான் இருக்கான். 2வது தெரியறது பிரதிபிம்பம் தான். அது மாதிரி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கிறார். அடுத்தது பிருத்வி கரிதா ஜாலே ஜாட, இந்த பிருத்திவியில இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள் எதெல்லாம் இருக்கோ எல்லாம் இந்த பிருத்திவிக்குள்ளே இந்த வெளியில வந்ததுதானே. சூக்ஷ்ம ரூபமாக பீஜ ரூபமாக இருந்துருக்கு. பிருத்திவியில வச்சதும் பிருத்திவியிலேந்து வர்றது, இதெல்லாம் விதைய விதைச்சதுமே பிருத்திவியிலேந்து வர்றது. ஆனா வந்தது என்னவோ பிருத்திவியிலேந்து தான், அங்கதான் எல்லாம் அடங்கி இருந்திருக்கு. ஜாடா கரிதா சாயாவாட, அந்த மரம் பெரிய மரமா மாறுறது, அந்த மரத்துக்கிட்டேந்தே நிழல் வருது. மரம் இல்லையானால் நிழல் இல்லை, பிருத்திவி இல்லையானால் மரமே இல்லை. தாத்து கரிதா பவாட உஞ்சநீச்ச வர்ணாச்சா, பலவிதமான தாத்துக்கள் கிடைக்கிறது நம்மளுக்கு. செம்பு கிடைக்கிறது, வெள்ளி கிடைக்கிறது, தங்கம் கிடைக்கிறது, இது மாதிரி பலவிதமான தாத்துக்கள் கிடைக்கிறது. எல்லா தாத்துக்களும் ஒரே மண்ணிலேந்து வந்ததுதான், எல்லாம் மண்ணோட மண்ணா சேர்ந்து இருக்கிறது தான், எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான். ஆனா என்ன ஆகுறது, ஒவ்வொரு தாத்தும் ஒவ்வொரு வர்ணமா இருக்கு. ஒன்னு வெள்ளையா இருக்கு, ஒரு பீத்த வர்ணமா இருக்கு, ஒன்னு கருப்பு வர்ணமா இருக்கு, ஒன்னு சேப்பு வர்ணமா இருக்கு. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வர்ணம் வெவ்வேறையா இருக்கு. வர்ணத்துக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுத்ததுனால ஒவ்வொரு வர்ணத்தினாலையும் ஒவ்வொரு தாத்துக்கு விலை வைக்கிறோம். தாத்து எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் மண்ணுலேருந்து மண்ணுதான் எல்லாமே. ஆனால் ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய வர்ணத்தினால அதுக்கு தாத்து கரிதா பவாட உஞ்ச நீச்ச வர்ணாச்சா. இந்த தாத்து தங்கம் இதோட வசத்தி, தங்கத்தோட தாழ்த்தி வெள்ளி, ஆனா வெள்ளி செம்போட வசத்தி அப்படின்னு அதனுடைய வர்ணத்தை வச்சுட்டு வசத்தி தாழ்த்தி அப்படின்னு அதுக்கு வேல்யூ நம்ம வைக்கிறோம். இந்த பிரபஞ்சமே இப்படிதான். எது இல்லையோ அதை ஏதோ காரணத்தினால இருக்கிறதாக காமிச்சு அதுக்கு ஒரு வேல்யூ வைக்கிறோம். ஆத்தா அசோகா திருஷ்டாந்தம், இவ்வளவு திருஷ்டாந்தங்கள் நான் சொன்னேனே, இந்த திருஷ்டாந்தம் இதோட இருக்கட்டும். மூலமா நம்மளுக்கு இந்த திருஷ்டாந்தத்திலிருந்து தான் நம்ம இன்னும் பேச ஆரம்பிக்கணும். இதுல இருந்து மூலமா நம்மளுக்கு என்ன தெரியணும், அத்வைதாச கைச்சே துவைத்த, அத்வைத்தம்னு எது இருக்கோ அந்த அத்வைதத்தை துவைத்தம் எப்படி தெரிஞ்சது. அப்போ இவ்வளவு திருஷ்டாந்தங்கள்லயும் எது இல்லையோ அது எது இருக்கோ அதுல இல்லாததும் இருக்கிறதாக எது தெரிஞ்சதோ, அது மாதிரி துவைத்தம் எது இல்லையோ
ஆனா இருக்கக்கூடிய ஒரு அத்வைதத்துல இல்லாம இருக்கக்கூடிய துவைத்தம் இருக்கிறதாக தெரியறதுன்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவு திருஷ்டாந்தத்தையும் சொல்லிட்டு வந்தார். ஆனா அது இன்னும் மேல விஸ்தாரமா சொல்ல போறார். அத்வைதாச கைச்சே துவைத்த துவைத்தேவின அத்வைத்த போலதாச்சனையே. என்னதான் நம்ம வந்தால் எந்த துவைத்தம் மித்தியைன்னு சொன்னாலும் மாயைன்னு சொன்னாலும் நாம் இருக்கிற நிலை என்னதுங்கிறது முக்கியம். நாம் எல்லாருமே எப்போ மாயைல பந்தப்பட்டு இருக்கோமோ, நாம் எல்லாருமே எப்போ துவைத்தம் அப்படிங்கிற நிலையில ரூடமா வேற இருக்கோமோ, அது மாதிரி இருக்கக்கூடிய நிலை நம்மளுடையது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய நிலை இதெல்லாம் மித்தியைன்னு சொல்றோம், அதெல்லாம் வந்தது அத்வைதத்திலேருந்து சொல்றோம். அதனால்தான் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இவ்வளவு குழப்பம் உண்டாகிறது. ஆனால் இப்படிதான் அது புரிஞ்சுண்டாகணும், வேற வழி கிடையாது. நாம் இருக்கிற நிலை துவைத்தமா இருக்கிறதுனால அதுதான் சொல்றார். துவைத்தேவின அத்வைத போலதாசனையே. துவைத்தம் நீ மாயைன்னு சொல்லு, மித்தைன்னு சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு அந்த அத்வைத்தம் என்னதுன்னு தெரியணுமானால் இந்த துவைத்தத்தை வச்சுண்டுதான் நான் அத்வைத்தத்தை நான் புரிஞ்சுண்டானும். இது நிர்ணயமான விஷயம். மேல் கொண்டு அதுல பிரவேசிப்போம் அப்படின்னு பிரவேசிப்பார். நாளைக்கு இதை நம்ம சவணம் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய